நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க மேல எந்த ஒரு தப்பு இல்ல, மல்லி நிரபராதி அப்படின்றத வெளியே நம்ம எல்லார்கிட்டையும் நிரூபிச்சாகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி தாங்க இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யார் மூலியமா யாரா இதை ஆக்டிவேட் பண்ணது, யார் அதுல காசை எடுத்து போட்டது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வரணும். இது எந்த பேங்க், எந்த இடத்துல இருக்கு, லொகேஷன் எல்லாமே ஒரு பக்கம் பிரான்ச் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பிரான்ச் எல்லாம் பார்த்துட்டு பூந்தமல்லி தான் இந்த பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் பேங்க்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த இடத்துல போய் சிசிடிவி கேமரால செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா நம்ம வெண்பாவும் மறுபக்கம் பெரியம்மாக்குறாங்களா மல்லியா, இவங்க ரெண்டு பேரும் தான் போறாங்க. ஆனா அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, ஒரு மரியாதை இல்லை, தரக்குறைவா நடத்துறாங்க. நீங்க கேட்டா உடனே நாங்க காட்டணுமா, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் கேட்டா நீங்க காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் ஒரு பக்கம் அந்த பெரியம்மாவும் போறாங்க போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எல்லாரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடுக்க உடனே போனோம்னு சொல்லிட்டு அங்க கேக்குறாங்க, ஏன் கேட்டா காட்ட முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்களுக்கு மேல அதிகாரி இருக்காங்க, அவங்க சொல்றத நாங்களும் செய்ய முடியும், இல்லைன்னா எங்களோட வேலை போயிடும், அதை நீங்க புரிஞ்சுங்களா, சரி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் ரெண்டு பேரும் காசு கொடுத்தது எல்லாம் பண்ணது எல்லா விஷயமும் அங்க அப்டேட் ஒன் பை ஒன் அப்டேட் ஆயிருக்கு. இதை பார்த்து ஒரு பக்கம் ஷாக் ஆயிடுறாங்க. ஓஹோ, நானா இதான் விஷயமா, இதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாமே ஒரு பக்கம் தெரிய வருது. உடனே அதை அப்படியே வீடியோவா காப்பி பண்ணி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. விஜய் கிட்ட என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அவங்க பெரியம்மாவும் ஒரு புழு பூச்சக்கடா மதிக்கலைங்க. உடனே நம்ம வெண்பா இருந்தோம்ப்பா, ஒரு நிமிஷம் சொல்றத காது கொடுத்து கேளுங்க, காது கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டாலும் அந்த விஷயத்துல உண்மை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிய வரும். உங்க இஷ்டத்துக்கு அப்படியே சும்மா உங்க பாட்டுக்கு ஆண்டுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பேசுறா. என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த வீடியோ தான் காட்டுறாங்க. உடனே உங்களால ஒரு பொண்ணா நினைச்சதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அக்கா, என்ன எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்தி தலைகுனிய வைக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் நான் மல்லி ஒண்ணு தப்பு செய்யாத விஷயத்துக்கு அவன் மேல நான் குற்றத்து மேல குற்றம் போட்டுனே இருக்கேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உடனே ஆடியன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, ஏன்டா உனக்கு அருவு மயிரில் வயிற்றுக்கு சோறு தானே தன்ற, ஏன் உனக்கு அருவு இல்லையா, அவன் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாதா, உனக்கு அருவு மயிரில் மத்தவங்க பேசி கேட்பா, அவன் போய் கெத்தல குதினா குச்சிருவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஒரு பக்கம் கேட்கறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம என் மேலேயும் தப்பு இருக்கு, அடுத்தவன் 1000 சொல்லுவான், அதை நான் நம்பி நான் கேட்டேன் பார்த்தியா, அது ஏன் புத்தி நானே செருப்பால் கழுத்திட்டு அடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா நம்ம மல்லியந்தன் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க, 1000 டைம் இல்ல, 1 கோடி டைம் இல்ல, மூச்சு இருக்கிற வரையும் உங்களுக்கு எதிராக நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன், நான் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக தான் செஞ்சுன்னு இருக்கேன். ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேது, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த சுவாரஸ்யத்தோட பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம சேனலை மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு போவாங்க இந்த வீடியோ பார்க்க சொல்லி. யார் யாருக்கு சாங் பாடினா கரெக்டாக இருக்கு, பாடலாம் கரெக்டாக இல்லை அப்படின்றதையும் மறக்காம சொல்லிவிட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய், see you.